கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இவ்வேளையிலே அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவரோடு கூட பேச நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அவருடைய கிருபையுள்ள கரம் நம்மளை தொடும்படியாக இக்காலை வேளையிலே அவரோடு கூட பேசும் பொழுது புதிய கிருபைகளை அவர் நமக்கு தந்தருளும்படியாக அவரோடு கூட நாம் இணைந்திருப்போம். கர்த்தருடைய வல்லமை எவ்வளவு பெரியது, எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்து வருகிறார் என்று நாம் அறிந்து கொள்ளவே வேத பகுதிகளை அனுதினமும் வாசித்து தியானித்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான தீங்கு, துக்கம், துயரம், வேதனை, சோதனை எல்லாவற்றையும் நம்முடைய முயற்சினாலேயா, நம்முடைய பலத்தினாலேயா, நம்முடைய ஞானத்தினாலேயா கடந்து வருகிறோம்? யோசிக்கின்றீர்களா? இவைகளெல்லாம் கொடுக்கக்கூடியவர் தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரை நாம் நம்பி நாடி போகும்போது அவர் நமக்கு தேவையானவைகளை சந்தித்து நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களை நமக்கு வெளிப்படுத்தி நமக்காக ஜெபிக்கக்கூடியவர்களை கர்த்தர் அறிமுகப்படுத்தி அவர்களோடு கூட பேசவும் அவர்களிடத்திலிருந்து பல உதவிகளை நாம் பெற்றுக்கொள்ளவும் மனிதர்களை கர்த்தர் தாம் ஆயத்தப்படுத்துகிறார். என்னுடைய திறமையினாலே ஆனது, என்னுடைய பலத்தினாலே இவைகளெல்லாம் செய்து முடித்தேன், என்னுடைய ஞானத்தினாலே நான் கடந்து வந்தேன் என்று நாம் சொல்வதை விட்டுவிட்டு தேவனுடைய கிருபையினாலேயே நான் கடந்து வந்தேன், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன் என்று அவருக்கு சாட்சியாக அவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் நெருக்கப்படுகிற காலங்களில், சிறுமை அடைய நேரங்களில் அவரே நமக்கு தஞ்சமானவராய், அடைக்கலமானவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்கள் சிறுமத்தை கர்த்தர் காணவில்லை என்று நீங்கள் நினைப்பீர்களே என்றால், ஆண்டவரே, என்னுடைய சிறுமையின் காலத்தை நினைவு கூர்ந்து எனக்கு அடைக்கலமாயிரும், நெருக்கப்படுகிற இந்த துக்கமான, இந்த என்னால் தாங்கக்கூடாத ஒரு சூழ்நிலை என்னை நெருக்குகிறது ஆண்டவரே, என்னால் முடியல, என்னால் இதை செயல்படுத்தவோ என்னால் முடியல ஆண்டவரே என்று அவரிடத்தில் நாம் தஞ்சம் போகும் பொழுது அவர் நமக்கு தஞ்சமானவராக இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை பாதுகாக்க, நம்மீது அன்பு காட்ட, நம்மளை அரவணைக்க அவர் ஒருவரே நல்ல தெய்வமாய் இருக்கிறார். இவைகளை நாம் கடந்து, இவைகளை நாம் பின்பற்றி வர வேண்டும். எவைகளை என்றால், அவன் சொன்ன ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளை நாம் கடந்து வர வேண்டும். கர்த்தருக்கு படிய வேண்டும். தாழ்மையின் இருதயம் நமக்குள் இருக்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கக்கூடிய வல்லவர்களாக நாம் திகழ வேண்டும். வேத பகுதியை நாம் வாசிக்க வேண்டும். ஒருவேளை படிக்கலையே, நான் எப்படி வேத பகுதியை வாசிப்பேன் என்று நினைக்கின்றீர்களா? வேத பகுதியை சொல்லும் பொழுது, இதோ வேத பகுதியின் வார்த்தைகளை பேசும் பொழுது அவை கவனித்து தன் மனதிலே பதைத்து அந்த வேத பகுதியின் வார்த்தைகளோடு கூட நாம் தியானிக்க வேண்டும். இப்பேற்பட்ட நல் நடத்தையின் நிமித்தமாக கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களுக்கு அடைக்கலமாயிருந்து நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவராயிருப்பார். கலங்காமல் திகையாமல் அவரையே நோக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்து யாரை அவர் வந்து தனக்கு பலன் கிடைக்கணும், சுகம் கிடைக்கணும்,
நெருக்கப்படுகிற காலங்களில் தஞ்சமாய் இருக்கணும் என்று கேட்பார்களோ அவர்களை பார்த்து கர்த்தர் பேசுகிற முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த பயம் பிசாசுக்குரியது. நாம் பயந்தால் பிசாசு நம்மை பின்தொடருவான். அதனால்தான் கர்த்தர் பயப்படாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் பயப்படாமல் எதுக்கும் கலங்காமல் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னுடைய நெருக்கத்தின் காலத்தை அவர் கவனிக்கிறார், எனக்கு சுகம் உண்டாக ஆசீர்வதிக்கப்பட தேவன் என் கரங்களை பிடித்திருக்கிறார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு நாம் இந்த நாளை கடந்து வருவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.